இன்றைக்கி வந்து நம்ம கல்யாண சாம்பார், கல்யாண வீட்லையெல்லாம் சாம்பார் எப்படி வைப்பாங்க அப்படின்றத இன்றைக்கி பார்ப்போம். அதுக்கு வந்து 1 கப்பு துவரம்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். 1 கப்பு தான். அதுக்கு வந்து 1/4 கப்பு பாசிப்பருப்பு சுருக்கமாக தான் எடுத்து வச்சுருக்கேன். அதனால் கொஞ்சம் சிறிதளவு மஞ்சள் பொடி, கொஞ்சம் பெருங்காயத்தூள், ஒரு சின்ன தக்காளியை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 2 இலை கருவேப்பிலை. இதெல்லாம் வந்து வேக வைக்கிறதுக்கு குக்கரில் போட்டு வேக வச்சுக்கிறதுக்காக இது தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து பவுடர் பண்ணுறதுக்கு 1/2 ஸ்பூன் மல்லி, கொஞ்சம் வெந்தயம், சும்மா கொஞ்சம் சிறிதளவு போட்டால் போதும், ரொம்ப போட வேண்டாம். வெந்தயம் ரொம்ப போட்டால் கசக்கும். கொஞ்சம் கருவேப்பிலை. இதை வந்து ட்ரையாக வெறும் வடைச்சட்டியில் வறுத்து நம்ம பவுடர் பண்ணி எடுத்துக்கிடுவோம். இது வந்து 2 தேங்காய் சிலையும் ஒரு தக்காளியும் பேஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். பேஸ்ட்டு இது வந்து நம்ம நல்லெண்ணெயில் வறுத்து பேஸ்ட் பண்ணுறதுக்கு, இதுவும் பேஸ்ட் பண்ணுறதுக்கு தான். இதுக்கு வந்து நல்லெண்ணெயில் வறுக்கணும். அதுக்காக 5-6 வத்தல், நீங்கள் அவங்கவுங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி வத்தல் எடுத்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 ஸ்பூன் மல்லி, கொஞ்சம் வெந்தயம், கொஞ்சம் ஒரு 1/2 ஸ்பூன் உளுந்து. இது வந்து நம்ம வந்து நல்லெண்ணெயில் வந்து வறுத்து அதுக்கப்புறம் பேஸ்ட் பண்ணுறதுக்கு இதை தனியாக எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் பெருங்காயத்தூள். இது வந்து புளி ஒரு எலுமிச்சம்பழம் அளவு ஊற போட்டிருக்கேன். ஒரு கத்தரிக்காய் ஒரு கத்தரிக்காய். இது வந்து வெண்டைக்காய், ஒரு 2 வெண்டைக்காயை கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஒரு முருங்கைக்காய் வந்து ஒரு 4 துண்டு கட் பண்ணி 4 துண்டு எடுத்துக்கோங்க. ரொம்ப வேண்டாம், நம்ம சுருக்கமாக எடுத்துருக்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்திருக்கேன். அதனால் நீங்களும் எவ்வளோ போடுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. லாஸ்ட்டாக வந்து தாளிக்கிறதுக்கு வந்து தேங்காய் எண்ணெய் விட்டு தான் தாளிக்கணும். கடுகு, கருவேப்பிலை, கொஞ்சம் தேங்காய் துருவல், கொஞ்சம் தேங்காய் துருவல் எடுத்திருக்கேன். கொஞ்சம் வந்து பெருங்காயத்தூள், வத்தல் 2, கொஞ்சம் வெந்தயம், கொஞ்சம் வந்து மல்லி இலை. இது வந்து லாஸ்ட்டாக வந்து நம்ம தாளித்து கொட்டுறதுக்கு இந்த ஐட்டம் எடுத்திருக்கேன். இப்போ வந்து இதை வந்து நம்ம வேக வச்சுக்கிடுவோம். குக்கரில் போட்டு வேக வச்சுக்கிடுவோம். பாருங்கள், துவரம்பருப்பையும் பாசிப்பருப்பையும் குக்கரில் போட்டு அலசி உள்ளே எடுத்து போட்டிருக்கேன். நல்லா சுத்தம் பண்ணி எடுத்து போட்டிருக்கேன். இதோட கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டுக்கிடுவோம். கொஞ்சம் பெருங்காயத்தூள், தக்காளி, ஒரு சின்ன தக்காளி கட் பண்ணி வச்சுருந்தேன், அதை போடுறேன். வந்து சும்மா ஒரு 2-3 இலை போட்டுக்கிடுவோம். 2-3 கறி லூஸ் போட்டு இப்போ வந்து இதில் தண்ணியை ஊற்றி ஒரு 3 விசில் விட்டு எடுத்துக்கிடுவோம். ஒரு 3 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்குவோம். பாருங்கள், பருப்பு வந்து குக்கரில் வேகட்டும். சைட்லேயே நம்ம வந்து வறுக்கிறத வறுத்து எடுத்துக்கிடுவோம். வந்து ஆயில் இல்லாமல், எண்ணெய் இல்லாமல் மல்லியையும் கொஞ்சம் வெந்தயம், கொஞ்சம் கருவேப்பிலை இதை போட்டு வறுத்து எடுத்துக்குவோம். லைட்டாக வறுத்தா போதும், ரொம்ப வறுக்க வேண்டாம். மல்லி, கொஞ்சம் வெந்தயம், சும்மா வெந்தயம் சிறிதளவு போடுங்க போதும், ரொம்ப போடாதீங்க. கருவேப்பிலை ஒரு 2 ஆறு, அதை போட்டு லைட்டாக வறுத்து எடுத்துக்குவோம். சுருக்கமாக இருக்கிறதுனால நான் கொஞ்சம் கொஞ்சமாக செய்து காட்டுறேன். சுருக்கமாகவே போட்டிருக்கேன், பார்த்துக்கோங்க. நீங்கள் எவ்வளோ வைக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அதை எடுத்துக்கிறணும். வறுத்தது போதும். இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து ஒரு பாத்திரத்தில் கொட்டி ஆற வச்சுருவோம். ஆறட்டும், கொஞ்சம் நேரம் ஆறட்டும், பவுடர் பண்ணுறதுக்கு. அதனால் கொஞ்சம் நேரம் ஆற வச்சுருவோம். எண்ணெய் இல்லாமல் வறுத்தமில்ல, அந்த வறுத்த ஐட்டத்தை இப்போ பவுடர் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் எண்ணெய் விட்டு வறுக்க வேண்டியதை வறுத்துக்குருவோம். நல்லெண்ணெய் சூடாகட்டும். பாருங்கள், எண்ணெய் சூடாகட்டும் கொஞ்சம் நேரம். இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டில் வந்து சூடாயிடுச்சு. இப்போ வந்து கடலைப்பருப்பை போடுறேன். கொஞ்சம் கடலைப்பருப்பு லைட்டாக கொஞ்சம் நேரம் போட்டதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ஒவ்வொன்றா போடுவோம். இது கொஞ்சம் வறுபடுறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். அதனால் ஃபஸ்ட்டில் கடலைப்பருப்பு போட்டிருக்கேன். அடுத்து வந்து உளுந்தம்பருப்பு போடுவோம். கொஞ்சம் உளுந்து வச்சுருக்கேன், 1/2 ஸ்பூனு. அந்த உளுந்தை போடுவோம்.
இப்போ வந்து மல்லி, கொஞ்சம் வெந்தயம் சுருக்கமாக போட்டுக்கோங்க. கொஞ்சம் வெந்தயமும் மல்லியும் வச்சுருக்கேன், அதை போடுறேன். வத்தல் வந்து ஃபஸ்ட்லேயே போட்டால் கறிகிறோம், அதுக்காக கொஞ்சம் லாஸ்ட்டில் போடுவோம். இப்போ வந்து வத்தல் போடுறேன். அடுத்து வந்து கருவேப்பிலை, இது பேஸ்ட் பண்ணுறதுக்கு, அதனால் கொஞ்சம் அதிகமாகவே கருவேப்பிலை போட்டுக்கோங்க. போதும். இப்போ வந்து நம்ம இறக்கிடுவோம். இதை வந்து பேஸ்ட் பண்ணுறதுக்கு இதை ஆற வச்சு இப்போ பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கிடுவோம். லாஸ்ட்டாக வந்து பெருங்காயத்தூள், இதை வந்து ஆட்டும் போது கூட போட்டுக்கலாம். நான் மறந்தாலும் மறந்துடும், இப்படி போட்டு வச்சுக்கோங்க. கொஞ்சம் ஆட்டும் போது பேஸ்ட் பண்ணும்போது கூட கொஞ்சம் பெருங்காயத்தை போட்டுக்கோங்க. எண்ணெயில் போட்டால் கறிகிறோம், அதனால் லாஸ்ட்டாக போட்டு இப்போ வந்து நம்ம ஆற வச்சு பேஸ்ட் பண்ணி எடுத்துக்குவோம். பாருங்க, எண்ணெய் ஊற்றி வறுத்த ஐட்டம் பூரா இப்போ பேஸ்ட் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இப்போ வந்து கடாயை அடுப்பில் வச்சுருக்கேன். இதில் வந்து கொஞ்சம் ஆயில் விட்டுக்குருவோம். அடுத்து வந்து கறி லூஸ் போட்டுக்குருவோம். கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்குருவோம். இதில் வந்து காய்கறியை போட்டு கொஞ்சம் நேரம் வதக்கணும். காய்கறி கொஞ்சம் நேரம் எண்ணெயிலேயே வேகணும், நல்லா கொஞ்சம் நேரம் வேகட்டும். அதுக்கப்புறம் புளிக்கரைசல் விடணும். புளிக்கரைசலில் கொதிக்க விடணும். நல்லா எண்ணெயிலேயே கொஞ்சம் நேரம் காய்கறி வந்து நல்லா வதங்கட்டும். முருங்கைக்காய் வந்து ஃபஸ்ட்லேயே நம்ம புளிக்கரைசல் விட்டோம்னா அவ்வளோவா வேகாது, அதனால் இது கொஞ்சம் நேரம் எண்ணெயிலேயே வெந்ததுக்கப்புறம் புளிக்கரைசலை விடுவோம். இப்போ வந்து ஒரு மூடியை போட்டு கொஞ்சம் சால்ட் போட்டு நல்லா கிண்டி விடுவோம். கிண்டி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் எண்ணெயிலேயே வேகட்டும். ஏன்னா இந்த முருங்கைக்காய் வந்து புளிக்கரைசல் இப்போவே விட்டோம்னா கொஞ்சம் வேகாது, அதனால் எண்ணெயில் வெந்ததுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் வெந்ததுக்கப்புறம் நம்ம புளிக்கரைசலில் வேக விடுவோம். இப்போ வந்து ஒரு மூடியை போட்டு மூடி வச்சுருவோம். கொஞ்சம் நேரம் வேகட்டும். பாருங்க, காய் கொஞ்சம் நேரம் நல்லா வெந்துடுச்சு எண்ணெயிலேயே. இப்போ வந்து நம்ம புளிக்கரைசல் விடுவோம். நல்லா அந்த புளிக்கரைசலில் கொதிச்சு வேகட்டும். புளிவாடை போனதுக்கப்புறமே மற்ற ஐட்டத்தை நம்ம சேர்க்கணும். அதனால் இப்போ கொஞ்சம் மூடி போட்டு வேக விடுவோம். இந்த புளியிலேயே கொஞ்சம் நேரம் வேகட்டும் காய்கறியை. பாருங்க, காய் வந்து நல்லா புளியிலேயே வெந்து இப்போ புளியினுடைய வாசனையெல்லாம் போயிடுச்சு, பச்சை வாசனை போயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து தேங்காயும் தக்காளியும் பேஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுருந்தோம்ல ஃபஸ்ட்லேயே, அதை ஊற்றிடுவோம். அதுக்கப்புறம் வறுத்து எடுத்துருந்தோம்ல நல்லெண்ணெயில் கடலைப்பருப்பு, உளுந்து இதில் வறுத்து வச்சுருந்தோம்ல பேஸ்ட் பண்ணி, அதையும் ஊற்றிக்கிடுவோம். கொஞ்சம் தேவையான அளவு வாட்டர் ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றி இது நல்லா காய் வேகட்டும். சால்ட் பார்த்து போட்டுக்கோங்க. நான் சால்ட் போட்டேன், கவனமாக சால்ட் போட்டுக்கோங்க. இப்போ வந்து எவ்வளோ உங்களுக்கு தண்ணி வேணுமோ, குழம்பு கொஞ்சம் லூஸாக வேணும்னா அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி விட்டுக்கோங்க. இப்போ வந்து ஒரு மூடியை போட்டு காய் வேகட்டும். அது வரைக்கும் நம்ம வேக விடுவோம். பருப்பு 4 விசில் விட்டு நல்லா வெந்துருச்சு. லைட்டாக கரண்டியை விட்டு அல்லது பருப்பு மற்ற வச்சு இப்படி மசிச்சு விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இங்கே சைடில் காயெல்லாம் வெந்துருச்சு. நல்ல பச்சை வாசனை போய் நல்லா இறக்குற ஸ்டேஜில் இருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த காய்கறியை தூக்கி அதில் கொட்டிடுவோம். இந்த ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுவோம். இதை வந்து நல்லா கிண்டி விட்டு ஒரு 2 நிமிஷம் அல்லது 3 நிமிஷம் இப்படி இருக்கட்டும். ரொம்ப நேரம் வைக்கக்கூடாது.
அங்கே தூக்கி கொட்டியாச்சு. இப்போ வந்து நம்ம பருப்பு ஊற்றுனதுக்கு அப்புறம் ரொம்ப நேரம் கொதிக்க விடாதீங்க. ஒரு 2 நிமிஷம் அல்லது 3 நிமிஷம் தான். இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து தாளித்து கொட்டுவோம். வந்து நம்ம தாளித்து கொட்டிடுவோம். அதுக்கு வந்து கடை அடுப்பில் வச்சுருக்கேன். இதில் வந்து தேங்காய் எண்ணெய் தாளிக்கிறதுக்கு வந்து தேங்காய் எண்ணெய். எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ வந்து கடுகு போடுறேன். கொஞ்சம் வெந்தயம், அதுக்கப்புறம் 2 வத்தல் கிள்ளி போட்டுருங்க. அடுத்து வந்து தேங்காய் துருவல், அடுத்து வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை, நல்லா சிவக்க வறுத்து இப்போ சாம்பாரில் கொட்டிடுவோம். நல்லா சிவக்க வறுத்துக்குவோம். லாஸ்ட்டாக கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்குவோம். கொஞ்சம் சிவக்க வெந்துக்கட்டும். இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் பெருங்காய பவுடர் போட்டுக்குவோம். இதை வந்து நம்ம சாம்பார் ஏற்கனவே வச்சிட்டோம்ல, அதில் எடுத்து கொட்டிடுவோம். அதுக்கப்புறம் பவுடர் பண்ணி வச்சுருக்கோம்ல, ட்ரையாக வறுத்து, அதை வந்து மேலே 2 ஸ்பூன் தூவி விட்டுருங்க. தூவி விட்டு நான் சுருக்கமாக வச்சுருக்கனால சுருக்கமாக வச்சேன். பார்த்துக்கோங்க. நீங்கள் எவ்வளவு ரெடி பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி பவுடர் பண்ணி போட்டுருங்க. கொஞ்சம் மல்லி இலை, அதுக்கு மேலே கொஞ்சம் மல்லி இலை தூவி ஒரு கிண்டி மூடி வச்சுருவோம். இப்போ வந்து நம்மளுக்கு கல்யாண சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. மூடி வச்சுருவோம். மூடி வச்சுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து எடுத்து பரிமாறுங்க. பாருங்க, இப்போ நம்மளுக்கு கல்யாண சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இது வந்து சாதத்துக்கு, இட்லி, தோசை எதுக்குனாலும் தொட்டு சாப்பிட அருமையாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் எழுதுங்க. நன்றி.